₹1 கட்டுங்க அப்பதான் யூடியூப் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கூட நாங்க கட்ட மாட்டோம். ஏய் சீரியஸா பேசுறேன் கட்டுப்பேத்துறேன்னு அங்கிட்டு போ நானே எப்படி ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு மூவ் ஆன் பண்றீங்க? இந்த கேள்வி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் படிச்சுட்டேன், அன்னைக்கே படிச்சுட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக இந்த vlogல சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எப்படி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மூவ் ஆன் பண்றீங்க? மூவ் ஆன் பண்ணுறேன். எப்படி ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா மூவ் ஆன் பண்றீங்க? அது ஒரு வாட்டி எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது அவ்வளோதான். நான் எங்களை பொறுத்தளவில் பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிருந்தோம். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் गाइस. பிகாஸ் ஒதுங்கிடுவோம் நாங்கள் போயிட்டு அவங்கள போய் நீச்சி நாச்சி நோண்டிக்கிட்டு நீ அப்படி நான் இப்படி அப்படின்னு அதை வளர்த்துக்கிட்டு போகிறதுக்கு நாங்க விரும்பல, எங்களுக்கு விருப்பமும் இல்லை, அதுக்கான டைமும் எங்க கிட்ட இல்லை. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog? Questions vlog. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு vlogல சொல்லியிருந்தோம். போன vlogல உங்களுக்கு எங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அதெல்லாமே நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. நாங்கள் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பீப்புள் Question and answers அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழின் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த vlog தான் முழுக்க பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்து vlogக்குள்ளே போயிடலாமா? புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்குமே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது. அது என்னென்னக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கால் மீ லைன் கிங், இவளோடது வந்து வேர்ல்டு வின் கப்பல். அப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது. அதில் வந்து திவ்யாவோட நீங்கள் நிறைய பேர் வந்து கொஸ்டின் இந்த vlogலேயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி மேக்கப் இதெல்லாம் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாமே வேர்ல்டு வின் கப்பல் சேனல் யூடியூப் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஏய் ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? என்ன கொஸ்டின்? ஐடி பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இவ்வளோ லென்த்தாக இருக்கு? படிங்க. கன்னியம்மாள். CQ7ZL கன்னியம்மாள்ன்றவங்க. அண்ணா அக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா, ஹிந்திக்கார அண்ணா நிறைய பேரை ஏமாத்துறாங்க, அதில் நானும் இப்போ ஏமாந்துட்டேன். இதை எப்படி மக்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியலை, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வீடியோவில் சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். வெள்ளி கொலுசு க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி ஏதோ பொடியை போட்டு வெள்ளியை பூரா உருக்குறாங்க. என்னோட கொலுசு சலங்க கொலுசு நல்லா வெயிட்டாக இருக்கும் அக்கா, ஆனால் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கொலுசு வெயிட் இல்லை, முத்து ஊற ஓட்டையாயிருச்சு, கொலுசு சவுண்டே கேட்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, ப்ளீஸ் அக்கா இது உங்கள் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில் இந்த விஷயம் இருந்து அவங்க வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை அக்கா, ப்ளீஸ் அதனால் யாரும் இந்திக்காரங்க கிட்ட கொலுசு க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஓகே அக்கா, முடிஞ்சா உங்கள் வீடியோவில் இதை பற்றி சொல்லுங்கள். வெள்ளி விற்கிற விலைக்கு எப்படி அக்கா இதை போட்டுட்டு புது கொலுசு எடுக்க முடியும்? 2 நாளாக மனசு சரியில்லை அக்கா, ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள். ஓகே, உன் பேர் சொன்னீங்க, என்ன சொன்னேன்? கன்னியம்மாள். ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கீங்க. அவேர்னஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஹிந்திக்காரவங்கள்ட்ட யாருமே வந்து இந்த மாதிரி கொலுசை வந்து க்ளீன் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி வந்து ஃபேக்காக நிறைய பேர் வந்து பண்ணுறாங்களாமா, அதை வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யாருமே ஏமாற வேணாம். இப்போ இருக்கிற நகை விற்கிற விலைக்கும் வெள்ளி விற்கிற விலைக்கும் அது வெள்ளியாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி சம்பளத்தை ஏற்ற மாட்டாங்க, மற்றது எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல விஷயம்தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்ம ஒரு 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 மூக்குத்தி வாங்கணும், இல்லை ஒரு காதில் மேலே போகிறதுக்கு அந்த வெள்ளி ஸ்டெட் ஒன்று வாங்கணுன்னாலே நம்ம நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கிட்ட கொடுத்து அதை வந்து வீணாக்கிட வேணாம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூபா இருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா. அவங்க அசால்ட்டாக அதை உருக்கி வெள்ளியாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளி மட்டும் இல்லை காய்ஸ் தங்கத்தையும் அப்படி பண்ணுறாங்க. ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, சூதானமா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அச்சு ஹியர் அவங்க வந்து அதை எப்படி மதன் ரெக்கார்டே பண்ணாம பிராங்க் பண்ணுவாங்களா? நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணா நேச்சுரலா பண்ணவே நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படினா புரியல எனக்கு, என்ன சொல்லிருக்காங்க? அவங்க வந்து
அது எப்படி மதன் ரெக்கார்டே பண்ணாமல் ப்ராங்க் பண்ணுவீங்களா? ரெக்கார்டே இல்லாமல் எப்படி நம்ம அந்த ப்ராங்க் வீடியோ போட்டோம்ல, நான் உங்களை பண்ணுற மாதிரி தானே ப்ராங்க் ஆரம்பித்தேன். அது வந்து அதிலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அவங்களே அதை திருப்பி கேட்டிருக்காங்க, அது எப்படி ரெக்கார்டு பண்ணாமல் நீங்கள் ப்ராங்க் பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்கிரிப்டாக பண்ணுறீங்க, நேச்சுரலாகவே பண்ணாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கண்டிப்பாக இனிமேல் அப்படி ட்ரை பண்ணலாம். எதுக்கு ப்ராங்க் கஷ்டப்பட்டு யோசிச்சு இவளுக்கு தெரியாமல் நான் பண்ணி எனக்கு தெரியாமல் அவள் பண்ணி இனிமேல் வந்து சொல்லி வச்சு ப்ராங்க் பண்ணிடலாம். ஓகேவா? குட். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை பண்ணிடலாம். ஏன்னா ஸ்கிரிப்டாக பண்ணது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராங்க்குங்கிற டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கிரிப்டாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் ஏன்னா நிறைய ஒன்று 2 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வருது ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. அதனால எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சு ஸ்கிரிப்டா பண்றவங்கலாம் ஸ்கிரிப்ட்னு சொல்ல மாட்டீங்க. நாங்க வந்து யோசிச்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராங்க்னாலே ஸ்கிரிப்டாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் வந்து ப்ராங்க்குங்கிறது எதுக்காக பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலி, ஒரு ஃபன்னாக இருக்கும். சில ப்ராங்க் பார்த்தீங்கன்னா சிரிக்கலாம், சில ப்ராங்க் வந்து எமோஷனலாக இருக்கும். ஸோ ப்ராங்க்குங்கிறதே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்லி வச்சு தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி நம்ம வந்து ஒரு சில பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி வைக்காமல் நேச்சுரலாகவே பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டெய்லி நீங்கள் எப்படி ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ப்ராங்க் போட்டால் தான் அங்கே வியூஸ் போகுது. ஸோ அதனால் அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னாக்கா ப்ராங்க் வந்து நாங்கள் டெய்லியும் போடுறோம் அப்படின்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதே தவிர எங்களோட காஸ்டியூம் வேறு. ஏன்னா இடையில வேலை பார்த்துட்டு எங்களோட இதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் கான்செப்ட் யோசிங்க, கண்டென்ட் யோசிங்க. இவங்க என்ன ப்ராங்கே போட்டுட்டு இருக்காங்க. டைட்டில் ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ப்ராங்க்கு அது ப்ராங்க் எதை போட்டாலுமே அது ப்ராங்க் தான். அது ஒரே டைட்டில் தான் இருக்கும். ப்ராங்க்குன்னு சொல்லாமல் நாங்கள் வேறு ஏதாவது ஏமாற்றி போட்டால் கூட நீங்கள் சரின்னு சொல்ல. நாங்கள் அதிலே மென்ஷன் பண்ணுறோம், டைட்டிலே மென்ஷன் பண்ணுறோம், தம்ப்லைனில் மென்ஷன் பண்ணுறோம், வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறோம். என்ன ப்ராங்க் பண்ண போகிறோன்றதை கூட கொண்டு நாங்கள் சொல்கிறோம். நான் இவரை பண்ணாலும் இவர் என்ன பண்ணாலும் அதை கொண்டு சொல்கிறோம். அதுவே நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸ்கிரிப்டாகவே எழுதி அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை ப்ராங்க் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா அப்போ அந்த நேச்சுரல் நீங்கள் ஆக்டிங்னாலுமே அது நேச்சுரலாக வந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் ரொம்ப கதறி எழுதிருப்பேன் நெஞ்சு வலிக்கலாம். ஸோ வந்து அதெல்லாம் சொல்லி வச்சு பண்ணால் அப்படிலாம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி இனிமேல் அப்படி ட்ரை பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிரிப்பு கூட ஒரு சில இடத்துல வந்துடும் கைஸ். அந்த எமோஷனல்ஸ் இருக்குல்ல, அழுக இருக்குல்ல, அந்த கத்துறது, சண்டை போடுறது, ஒரு எமோஷனலாக அதை சொல்கிறேன். இந்த கமெண்டில் கூட நிறைய பேர் வந்து ப்ராங்க் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு 100 பேர் வந்து ப்ராங்க் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 5 பேர் வந்து ப்ராங்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நான் எதை எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல சார். நாங்கள் வந்து 100 பேர் சொல்கிறதாங்க எடுத்து பண்ணோம். ஆமாம், அதுதான் உண்மை. அந்த 5 பேரை நாங்கள் இல்லை, பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 100 பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, ஒரு 5 பேர் வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எது ஸ்கோர் அதிகமாக இருக்கும் நம்ம அதை தானே நோக்கி போவோம். அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இனிமேல் ஸ்கிரிப்டாகவே பண்ணிடலாம் ப்ராங்க்லாம். ஓகே, தேங்க்யூ. அச்சூஸ் ஹியர். தேங்க்யூ. நீங்கள் பொண்ணா பையனா தெரியல, அதனால தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இனிமேட்டு ஸ்கிரிப்டாகவே பண்ணுறோம். கேள்வி கேட்குறேன்னு நினச்சேன். அடுத்து கார்த்திக் அவர் பண்ண அடுத்த கீழே கமெண்டே பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அது எப்படி பண்ண முடியும், நீங்கள் ஸ்கிரிப்டாக பண்ணாவே நேச்சுரலாக பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கமெண்ட் பாருங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன யோசிப்போன்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள். தயவு செய்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட மைண்ட் செட்டு எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அது என்னது குழப்பமா, ஒரு அது குழப்பம்டா. அந்த குழப்பத்தை உண்டு பண்ணல. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவங்க சொல்றது பண்ணலாமா, அவங்க சொல்றது பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் உண்டு பண்ணல. அந்த மாதிரி தான் எங்க மைண்ட் செட்டு கைஸ். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற கேளுங்க. அண்ணா, உங்களோட பிராங்க் எல்லாம் சூப்பர் அண்ணா. நீங்க யோசிக்கிற பிராங்க் டிஃப்ரெண்டா இருக்கு. தேங்க்யூ. அதனால தான் உங்க பிராங்க் லைக் பண்றோம். ஸோ நீங்கள் ப்ராங்க் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் எடுத்துப்போம். நாங்கள் மேலே உள்ளதை எடுத்துப்போமா, கீழே உள்ளதை எடுத்துப்போமா? அதுக்கு வேறு அவங்க நிறையா ஹார்டிஸ் அமைச்சிருக்காங்க, நிறைய ஸ்மைலிஸ் அமைச்சிருக்காங்க, நிறைய அவர் வந்து வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் அமைச்சிருக்காரு. நீங்கள் பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். நிறையா நாங்கள் எங்களோட கேரிங்கு, இந்த லவ் நிறையா லவ் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை கேரிங் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் vlog எடுத்து போடலாம் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து யோசித்து வச்சது என்னென்னா, நம்மளாம் ஒரு விஷயம் டிசிஷன் எடுத்து பண்ணுறதை விட நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒர்க் அவுட் ஆனிச்சு அந்த ப்ராங்க்கு.
நல்லா நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய குழந்தைங்க எவ்வளோ குழந்தைங்க இதனால என்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மூஞ்சாயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே என்னவோ தெரியல, நான் அது ப்ராங்க் தான் கேட்குறாங்கங்கிறனால தான் நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ப்ராங்கை தவிர நேற்று நான் வந்து மேக்கிங் vlog போட்டேன், அதுவும் போகல. லியோவுக்கு ஹேர் கட் பண்ண போட்டேன், அதுவும் போகல. கிஃப்ட்டு கொடுத்தேன், அதுவும் போகல. இது உலகத்திலே வந்து ஒரு மனைவிக்காக என்னோட பார்ட்ஸை வந்து தானம் பண்ணி ஒரு gift கொடுத்தேன். தன்னோட மனைவிக்காக உடல் உறுப்பு உடல் உறுப்பு தானம் தானம் பண்ணது மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த மாதிரி வேல்யூபிளான ப்ராங்க் சாரி ப்ராங்குங்கிற பாருங்க, அந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் போகல. இதுவே இந்த ப்ராங்க் பண்ணால் மட்டும் எல்லாருமே பார்க்குறாங்க, ஹாப்பியாக சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை, அது சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்து. அப்படிங்கும்போது நான் எதை எடுத்துப்பேன் சொல்லுங்கள்? நம்ம பர்சனலாக ஏதாவது நம்ம வீட்டு சார்ந்தது நம்மளை சார்ந்ததை போட்டால் அங்கே போக மாட்டேங்குது, இது சார்ந்ததை போட்டால் போகுது, அதை லைக் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நம்ம எதை லைக் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம போட முடியும். அதுதான் நான் எடுத்து பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போகுது. அடுத்த கொஸ்டின் தான் பண்ணுறோம். ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்த கண்டென்ட் சாரம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அடுத்த கண்டென்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா, மதன் அண்ணா உங்கள் வீடியோவை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்லை. நான் யூடியூப்ல பார்க்குற ஒரே சேனல் உங்களது மட்டும்தான். நன்றி. இது மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், இது கேட்கணும். அண்ணா அண்ணி அண்ணியை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் 2 பேருமே ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க. ஹாப்பியாக இருங்க அண்ணா அண்ணி. தேங்க்யூ ஸோ மச். பேர் சாருமதி. ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் வந்து திவ்யா விட்டு போக மாட்டேன். அது எந்த இதுலேயும் நடக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயமே எப்பயுமே நடக்காது. அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட்டி விட்டுட்டு போகிறவங்கள ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படா உங்கள் வீடியோ மனதளவில் ரொம்ப நொந்துட்டோம். கூட உள்ளவங்களே குத்துறாங்க, முதுகுலே பயங்கரமாக குத்தி ரணமாக இருக்குது. இதை தாண்டி ரியல் லைஃப்லேயும் வேறு சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கிற டைமில் சத்தியமாக எங்களுக்கு மோட்டிவேஷனே நீங்கள் மட்டும்தான். நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதும் உங்களோட கமெண்ட்ஸு. டெய்லி ஈவினிங் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். திவ்யாட்ட இங்கே போய் உண்மையாகவே எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் என்னடா இது வாழ்க்கை, போடுறா நம்ம நார்மல் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவோம், எதுக்கு இந்த வீடியோ, இது நான் எதுக்கு நம்ம வந்து நாங்கள் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருப்போம் எல்லா வீடியோலுமே. இதை வந்து நாங்கள் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணல, நாங்கள் வந்து இது எங்களோட ஸ்கில்ஸ் வெளிக்காட்டுறோம், எங்களுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றதுக்கு தான் ஒரு விஷயமும் நாங்கள் பார்த்து டான்ஸு, ஆக்டிங், நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறது, ப்ராங்க் வீடியோ, எங்களோட லைஃப் ஸ்டைல்ஸு, எங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மூலையிலையாவது எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோவே பண்ணுறோம். நிறையா வீடியோ நான் சொல்லியிருப்போம். ஆனால் அது வந்து எப்படி ஒரு சிலருக்கு போர்ட்ரேட் ஆகுதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் பேச விரும்பலை. அந்த விஷயங்களுக்கெல்லாம் மத்தியில் எங்களை சந்தோஷப்படுத்துறது உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட், உங்களோட மோட்டிவேஷனல் தான். எவ்வளோதான் எங்களை முதுகில் எல்லாம் நச்சுன்னு கத்தி எடுத்து கடப்பாரே எடுத்து குத்துனாலும் நாங்கள் இருக்கோம், அதை அப்படியே உருவி போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்ட் மட்டும்தான் வந்து எங்களை ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ சாருமதி, ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் யூ லாட்ஸ். ஸ்ரீ 5219 நேம் கேட்டுக்கோங்க. ஸ்ரீ 5219 அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டு டேஷ் சேனல் பண்ணுறாங்க, அது ஏன்? ஆல் கண்டென்ட்டையும் பேரை மென்ஷன் பண்ணியே அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா கான்செப்டையும் நம்ம எதுக்கு அந்த ஒம்புக்கு போயிட்டு, அதனால அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் எங்களை பற்றி பேசுகிறீங்க, நம்ம வந்து வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுவோம். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க ஐடி பேர் ஸ்ரீ.
ஸ்ரீ உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்களே ஃபோன் பண்ணி நீங்கள் யாரை பேரை மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ நான் அதை சொல்கிறேன். அவங்களே ஃபோன் பண்ணி ஏன் எங்களை பற்றி பேசுகிறீங்க, ஏன் எங்களை பற்றி இது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். நான் உங்களை பற்றி பேசலைப்பா, நான் வந்து இந்த மாதிரி உண்மையே சொல்லிடுவேன். நான் இதை பற்றி தான் பேசினேன், இதனால தான் பேசினேன் அப்படின்னு உண்மையவே சொல்லிடுவேன். அப்படி சொல்லியுமே அவங்க ஆப்போசிட்டுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. அப்புறம் திரும்ப ஏதாவது சண்டை வருது, திரும்ப வந்து நிறைய அது ரொம்ப எங்களுக்குள்ள சீப்பா இருக்கு. உண்மையாவே அவங்க கிட்ட போய் நம்ம பேசணுமா அப்படின்ற மாதிரி உண்மையாவே ஸ்ரீ எங்களுக்கு சீப்பா இருக்கு. அதனால அந்த விஷயத்த வேண்டாம், விட்டுருங்க. நம்ம வந்து எல்லாருமே பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கான்செப்ட் அவ்வளவுதான். அவங்க பண்றது அவங்க பண்றாங்க. அவங்கள பார்த்து நீங்க பண்றீங்க, எங்களை பார்த்து நீங்க பார்த்து அவங்க பண்றீங்க. அது எனக்கு தெரியல. நான் அதை போய் நோட் பண்ணி அதை போய் உன்னிப்பாலாம் கவனிச்சது கிடையாது. நாங்க வந்து எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு சில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் உள்ளவங்கலாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி பார்ப்பேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தப்பா பண்ணா காப்பிரைட் விழுவும், யூடியூப் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக சில விஷயங்களை நாங்க வந்து இந்த லோக்கல்ல இருக்கவங்க சேனல்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். அதையும் நான் சொல்லிடுறோம். பெரிய பெரிய விலாகர்ஸ் வீடியோஸ் தான் நாங்கள் பார்ப்போம். பிகாஸ் நம்ம யூடியூப்ல ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கும் போது யோசிக்கணும். அதுக்கான பர்மிஷன்ஸ், கைட்னஸ், கம்யூனிட்டி கைட்னஸ்லாம் நிறைய இருக்கு. தம்ப்லைன் கரெக்டா கொடுக்கணும், டிஸ்க்ளைமர் கரெக்டா கொடுக்கணும், வேர்ட்ஸ் ஒரு சின்ன வேர்ட்ஸ் ஹேஷ்டேக் மொத கொண்டுமே கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது. திவ்யாவுக்கு இங்கிலீஷ் தெரியும், பட் அவ்வளோவா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. 1-2 பேர் இருந்தாங்க, அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம 999 எதுவும் பண்ண முடியாது, அவங்க போய் எதுவும் கேட்க முடியாது. அப்போ நம்மளா ஒரு நாலேஜை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பெரிய பெரிய இன்னும் சொல்ல போனால் என் தம்பிலாம் வந்து இங்கிலீஷ் நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் வெளிநாட்டுக்கு வரக்காரவங்க. அவங்களோட இதெல்லாம் எனக்கு சஜஷன் கொடுப்பான். இதை பாருங்க ஜி இப்படி இருக்கு, இவங்க பாரு இப்படி ஹேஷ்டேக் பாருங்க, அவங்களோட தமிழ் பாருங்க. நீங்க சொல்றீங்க பர்டிகுலர் பர்சன் வந்து எங்களை பார்த்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது அவ்வளவுதான். நாங்கள் எங்களை பொறுத்தளவுல பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிருந்தோம். ஒதுங்கிடுவோம் நாங்க போயிட்டு அவங்கள போய் நீ அப்படி நான் இப்படி அப்படின்னு அதை வளர்த்துக்கிட்டு போகிறதுக்கு நாங்க விரும்பல, எங்களுக்கு விருப்பமும் இல்லை, அதுக்கான டைமும் எங்க கிட்ட இல்லை. எங்களோட சப்ஸ்கிரைபரை வந்து நாங்க பார்க்கணும். எங்களை அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நாங்க ஒதுங்கிட்டு வந்துடுவோம், எங்களுக்கு அவங்கள பிடிக்கலனாலும் நாங்க ஒதுங்கிட்டு போயிடுவோம். நாங்க அந்த மாதிரி கேரக்டர். எதுக்கு முன்பு சண்டை அது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவங்க தெரியல, நீங்க தான் சொல்றீங்க பார்த்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க நாங்க பார்த்து பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வேணாம் गाइस. வந்து எப்படி தெரியுமா இருக்கு, சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர் காயற மாதிரி இருக்கு. சோ அதனால அத பத்தி பேச வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாமா? ராயல் ஃபேன்சர் 05B. அண்ணா அண்ணி, எனக்கே ஒரு நிமிஷத்துல நெஞ்சு வலி வந்துட்டு. பட் எனிவே செம்மையா இருக்கு. அக்கா 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 மொத்தம் நீங்க 2 பேரும் பிராங்க் பண்ணிக்கிட்டீங்க. மொத்தத்துல நீங்க 2 பேரும் பிராங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா அண்ணி, எனக்கு ஒரு நிமிஷத்துல நெஞ்சு வலியே வந்துருச்சு. பட் எனிவே செமையா இருக்கு. தேங்க் யூ டா செல்லம். உங்க 2 பேரையும் மீட் பண்ணனும் ப்ளீஸ். வாங்க, நல்லா சென்னையில தான் குப்பை கொட்டுறேன், வாங்க மீட் பண்ணுவோம். என்ன இருக்கு, மாரி ரஜினி சென்னையில தான் இருக்கும், தாராளமா மீட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க, வரவேற்கிறோம். ஓகே, ஷஃபி, எங்களையே பிராங்க் பண்ணிட்டீங்கல்ல, வேற லெவல் அண்ணா. அண்ட் மினி vlog மாதிரி போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? கண்டிப்பா அதுக்கு தான் ட்ரை பண்றோம். பட் அந்த எமோஷனல்ல பேசிக்கிட்டு இருக்கோமா, அதனால இப்போ நான் இவளை பிராங்க் பண்றேன் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளூயண்டா போயிட்டு இருக்கு. அதை போய் நம்ம கட் பண்ணி என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு விட்டுறது அப்படின்னு. நான் சாரி, இனிமே அப்படி ட்ரை பண்றேன். சஃபி, நீங்க சொன்னதை நாங்க ட்ரை பண்றோம், ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் படிமா யாத்தா, வேகமா படி. சபரிநாதன், எனக்கு படிக்க தெரியாதுங்க அதனால. மதன் ப்ரோ, அந்த சிரிப்பு வேற லெவல் வீடியோல. டேய் தம்பி, டேய் தம்பி முருகேசா, இதோ பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா, ஏதாவது பேசுப்பா. டேய் தம்பி, ஏதாவது பேசுப்பா. டேய் ஓ வீடியோ, இந்த சிரிப்பு இல்ல, வீடியோல இருக்க சிரிப்பு சொல்லிருக்காங்க. தெரியலங்க. சரி, ஓகே, அடுத்து போலாம். அப்படியே பரப்ப. மதன் கீழே இறங்கு. ஓகே, கீழே தான் இருக்கேன். நந்தினி, அக்கா உங்க மேக்கப் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்றீங்க, எல்லாம் ஒரு வீடியோவா போடுங்க ப்ளீஸ். இல்ல, பூரா ஷாம்பு தான். என்ன ஷாம்பு? அது கண்டிப்பா போடுறேன், திவ்யா சேனல்ல போட்டுருவோம்.
என்னதான் நந்தினி கண்டிப்பா நான் ரொம்ப ஹை பட்ஜெட் நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது அப்படி ஹை இந்த சிம்பு சார் சொல்லல, நான் சிம்பு ஃபேன், அதனால வந்து இவளையும் சிம்பு சார் அந்த இதுலேயே தான் கொண்டு போகிறேன். தெரியும் 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 இது தெரியாதே அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படி லுக்காக இருக்கணும், ஆனால் சீப்பாக இருக்கணும் அந்த மாதிரி. காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் என்னோட மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா நந்தினி நாங்க அதை போடுறோம், ஓகேவா? ஆஹா, காசு கம்மியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதை நம்ம ஹைலைட்டாக காமிச்சு பண்ணிக்குவோம் அவ்வளோதான். லக்ஷனா ஹரி, நிஜமா உண்மையாவே நினைச்சு பயந்துட்டேன். இந்த விஷயம் எப்போயுமே பிராங்கா மட்டும்தான் இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே நினச்சிட்டு இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க. ப்ராங்க்கில் வந்து நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே வந்து பயந்துக்க தேவையில்ல. ட்ரூ ரியல் லைஃப்பில் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ரியல் லைஃப்பில் என்னென்னா டாம் அண்ட் ஜெர்ரி அடிச்சுக்குவோம் இது பண்ணிக்குவோம் தான், பட் அந்த லவ் எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யாருமே அப்படி பயந்துக்க தேவையில்ல. அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் நீங்கள் கொடுங்க, நீங்கள் சொல்லணும்னு தான் நாங்கள் ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ராங்கே கேட்டால் நான் ப்ராங்க் தான் பண்ணுவோம். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ பண்ணாமல் இப்போ டே விளாக் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நாளைக்கு அதை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கேளுங்க, நம்ம அது மாதிரி பண்ணிடலாம், ஓகேவா? அது மாதிரியே போயிடலாம். அடிக்கடி வந்து அடுத்து உங்கள் அக்கா மெசேஜ் பண்ணியிருக்கா, ஸ்டோரேஜ் ஃபுல். அதை என்ன சொல்கிறது நான் சொல்லு. அட டே எப்போ வேற லெவல் இருக்குமோயா அப்படின்னு கேட்டிருக்கா. இது என்ன கமெண்ட் இது? இவ்வளோலாம் யாரு கமெண்ட் பண்ண சொல்லுது? கிறிஸ்டி, உன்னையெல்லாம் யாரடி கமெண்ட் பண்ண சொல்லுது? தயவு செய்து கமெண்ட் பண்ணாதே, ஒரு ஸ்மைல் போட்டு போ. நச்சுக்கன மாதிரி நச்சுக்கப்படுது, நேர்ல பார்த்து நினைச்சுக்கோ. இடியட். ஓகே கார்த்தி, அண்ணா உங்க ஆக்டிங் வேற லெவல் அண்ணா. அக்கா உங்களை பிராங்க் பண்ணணும்னு நினைச்சாங்க, ஆனா நீங்க அவங்கள பிராங்க் பண்ணிட்டீங்க, சூப்பர் அண்ணா. ஆனா அக்காவை அழ வைக்கிற மாதிரி பிராங்க் பண்ணாதீங்க அண்ணா. லவ் யூ அண்ணா அண்ட் அக்கா. நன்றி நன்றி நன்றி. நாங்க வந்து குவெஸ்டின்ஸை கேட்க சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குவெஸ்டின்ஸ் தனியா கேட்க சொன்னா குவெஸ்டின்ஸும் கேட்கலாம், நம்ம வீடியோக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கடி, உனக்கு புரியுதா புரியலையா, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்டட். பட் ஆனால் எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும், கொஞ்சம் அழுகு, கொஞ்சம் லைஃபே அப்படி தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மிக்சடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அது வீடியோலையும் எல்லாம் மிக்சடாக இருக்கணும், லைஃப்லையும் எல்லாமே மிக்சடாக இருக்கணும். இந்த vlog வந்து இந்த கிட்னி vlog வந்து சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது வந்து உண்மையாகவே அன்எக்ஸ்பெக்டட் தான் காய்ஸ். நீங்கள் நம்புறியோ நான் வந்து கற்பூரம் அடிச்சு கூட சத்தியம் பண்ணுறேன், சத்தியமாக அது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஒரு ப்ராங்காக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு ஆக்டிவாக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. நான் வந்து இந்த மேக்கிங் vlog போட்டிருப்பேன், இந்த ஆக்டிங் விஜய் சேதுபதி சார் கண்டென்ட்டு மேக்கிங் vlog போட்டிருப்பேன். அந்த துண்டு இப்படி நிற்கலை, அதுக்காக நான் எவ்வளோ டேக் வைக்கிறது 24வது டேக்கு தான் ஓகேவே பண்ணேன். அவ்வளோ பர்ஃபெக்ட் பார்ப்பேன் நான். ஸோ அதனால் நான் வந்து சும்மா ட்ரைனிங்காக நான் அந்த இதை பண்ணேன். அது வந்து நிஜமாவே vlog எடுத்து வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாமா? சரிதா மணிகண்டன், அக்கா உங்களோட கெட் ரெடி வித் மீ வீடியோ அந்த மாதிரி போடுங்க அக்கா. கண்டிப்பா திவ்யா சேனல்ல வரும், வேர்ல்ட் வின் கப்பல் சேனல்ல வரும். என்னோட கெட் ரெடி வித் மீ என்னோட சேனல்ல தான் गाइस வரும். ஸோ என்னோட சேனல் வேர்ல்ட் வின் கப்பல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட வீடியோ உங்களோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி நான் போடுவேன், சரியா? குரு செம்ம செட்டப்பா. செட்டப் இல்லவே என்னோட வைஃப் குரு 3694. என்ன செட்டப் எனக்கு புரியல, யாருக்கு யார் செட்டப்? என்னோட வைஃப்ங்க, எதுக்கு செட்டப் எல்லாம் பேசாதீங்க, தப்பா பேசக்கூடாது சொல்லிட்டேன். கவிதா, இதுதான் உண்மையான ட்ரை பண்றேன் ஆனா முடியல. அம்மா அந்த என்ன வேற இருக்கா உனக்கு? சும்மா சொன்னடி ஆத்தாடி ஆத்தா ஷோயிட்டு வந்து தூக்கி உனே என் மூஞ்சில நீயே ஒரு. ஓகே கவிதா, இதுதான் உண்மையான பிராங்க், மத்தவங்க மாதிரி இல்ல, நீங்க சூப்பர் அண்ணா அண்ணி. நன்றி Thank you so much கவிதா. இந்த கமெண்ட் வந்து எனக்கு அப்படியே புல்லரிக்குது, அப்படியே எனக்கு மனசுல அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் நீங்க அவங்கள பார்த்து காப்பிடிக்கிறீங்க, நீங்க இவங்கள பார்த்து காப்பிடிக்கிறீங்க, நீங்க அவங்கள மாதிரி மேக்கப் போடுறீங்க, நீங்க இவங்கள மாதிரி பாடுறீங்க, நீங்க இவங்கள மாதிரி ரியாக்ஷன் பண்றீங்க. ஐயோ பார்த்து ஏண்டா நானா தாண்டா இருக்கேன், ஏண்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு நேர்ல போய் அப்படியே கும்மு நான் போல இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட் பண்றேன். ஊர்வலத்துல எவனோ வீடியோ பண்றான், அவனை பார்த்து காப்பி அடிக்கிறேன், அவனை பார்த்து போய் இது பண்ணுங்க, எதுக்குடா எங்களை பார்த்து இது பண்றீங்க அப்படின்னு எனக்கு சொல்றது. ஸோ கவிதா, உங்க கமெண்ட் எனக்கு வந்து மனசுக்குள்ள நான் வந்து ரெக்க கட்டி பறக்குது. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் கவிதா.
கவிதா ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா பேர் அழகான பேர். லியா சேனல். ஹாய் அண்ணா, ஹாய் அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மதன் அண்ணா, உங்களுக்கு மூவி சான்ஸ் ஏதாச்சும் வந்தா இந்த மாதிரி கான்செப்டுக்கு ஓகே சொல்லுங்க. ரக்கட், அதாவது வில்லன் கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஹீரோலாம் கிடையாது, வில்லன் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த அடியாள், அந்த ஸோ வந்து பவுன்சர்ஸ், இந்த மாதிரி வில்லேஜ் பாய் மாதிரி கெட்டப்பு, அந்த மாதிரி முறுக்கிட்டு இந்த பருத்தி வரேன். என்னோட சுச்சுவேஷன் நீங்கள் பாத்ரூம் கழுவுற கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவேன். பட் பர்சனலாக ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆசை எனக்கு தேவை. ஆக்ட் பண்ணணும், அது என்ன மாதிரி கேரக்டர் ரோலாக இருந்தாலுமே நான் ஆக்ட் பண்ணுவேன். பட் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு ரோல், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு கிடைச்சா இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னா அவனோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் வில்லன் கேரக்டர். மற்றபடி இல்லைப்பா நாங்கள் இதை தான் கொடுப்போம் அப்படின்னு எது கொடுத்தாலும் ஓகே, வாய்ப்பு கிடைச்சாலே ஓகேன்றோம் நாங்கள். எப்படி போயிட்டு இருக்கு லியா சேனல். இது மூலியமா யாராவது டேரக்டர்ஸ் இல்ல வெப் சீரிஸ் இல்ல சீரிஸ் இந்த மாதிரி யாராவது டேரக்டர் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க, இந்த வெப் சீரிஸ் பண்றவங்க தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டுங்க. எங்களுக்கும் நடிக்க வரும், நாங்களும் நடிப்போம். ஸோ ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நந்தினி, அக்காவோட மேக்கப் வீடியோ போடுங்க ப்ளீஸ். நந்தினி, கண்டிப்பா என்னோட மேக்கப் வீடியோ வரும். நான் என்னங்க மேக்கப் பண்றேன், நான் அதை ஆல்ரெடி போட்டிருப்பேன். நாங்க கிளம்புறதையே கேமரால தெரியுது. என்ன எப்படி சொன்னா கேக்கும் வீடியோல கேக்கும். நான் தான் எடிட் பண்ணணும். ஆமா, நாளைக்கு எடிட் பண்ணி தான் போடுவோம். கட் பண்ணிடுவேன். சரிப்பா, போடுவா கண்டிப்பா, அவளோட vlogல போடுவா. ஓகே, அடுத்த கமெண்ட்ஸ் போலாமா? போலாம். பிரியங்கா ரமேஷ், எப்படி ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு மூவ் ஆன் பண்றீங்க? இந்த கேள்வி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை நான் படிச்சுட்டு அன்றைக்கே படிச்சுட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக இந்த vlogல சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எப்படி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க, எப்படி ப்ரோ எல்லாமே பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணுறீங்க? அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். நான் அதுதான் உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள். இன்னொன்று, நீங்கங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நான் வீடியோ போடுறது மூலியமாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா ஃப்யூச்சரில் வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்சனலாக இந்த வீடியோக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து எல்லாத்தையுமே அப்படி வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னதுக்கு அதுக்கு மெயின் காரணம் வந்து இவ்வளோ சர்ஜரி பண்ணிட்டோம், இவ்வளோ எதிர்ப்பை தாண்டி நம்ம வாழ்கிறோம். அப்போது நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதை தாண்டி வந்து சிவனை வழிபடுவேன். அதனால் நான் எனக்குள்ளே ஒரு அமைதி, அது என்னன்னு தெரில, ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. நானும் இந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு சிவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு பாபா, அப்புறம் வந்து சமயபுரத்தம்மன், அப்புறம் இந்த மாதிரி சாமிகள் தான் இஷ்ட தெய்வமாக இருந்துச்சு. பட் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்டரில் வந்து எனக்கு சிவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் சிவனை கும்பிட ஆரம்பிக்கிறேன், ஒரு பக்கம் ப்ரொசீஜரும் நடக்குது. போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து மூவ் ஆன், ஒரு விஷயம் ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுலேருந்து வெளில வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வந்து ஒரு இதை உண்டாக்கி கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு சிவன் அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் தான் மெயின் காரணமே. இப்படி தான் சமுதாயம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தானே எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே மாறினேன். அப்போது அதில் ப்ளஸ்ஸாக நடந்தாலும் சரி, இல்லை மைனஸ் நடந்தாலும் சரி, எனக்கு ஒரு சந்தோஷமாக நடந்தாலும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போக மாட்டேன். ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போகவும் மாட்டேன். எல்லாமே எப்பயுமே நிதானமாக அப்படியே போகணும் அப்படின்றது மட்டும்தான். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, எல்லாமே பொறுமையாக போகணும் அப்படின்ற மாதிரி. இது இன்றைக்கி கெட்டது நடந்துருச்சா, ஓகே நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் நினைப்பேன் நான். இன்றைக்கி நல்லது நினச்சா ஓகே, கடவுள் வந்து இன்றைக்கி கருணை காட்டியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன் நான். கெட்டது நடந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி கடவுள் கருணை காட்டல நினச்சிப்பான், நல்லது நடந்தால் கடவுள் கருணை காட்டுச்சா. கடவுள் நான் திட்டவே மாட்டேன், கடவுளை நான் என்றைக்குமே திட்ட மாட்டேன். நான் திட்டி கிடப்பா, நான் திட்டுவேன். ஓகே, பிரியங்கா ரமேஷ் புரிஞ்சுதா அவர் எப்படி மூவ் ஆன் பண்றாருன்னு? அதுதான் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நீங்க தான் உருவாக்கணும் காரணம். காவ்யா கே, யாரு சொல்றதையும் கேட்காதீங்க, நீங்களாவே இருங்க. மை லவ்லி கப்பல். தேங்க் யூ. கண்டிப்பா நாங்களா தான் இருப்போம், இருந்துகிட்டே இருக்கோம். பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அண்ட் மோட்டிவேஷ்னல் கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸ்டோரேஜ் புல்லு, அதனால கொஞ்சம் கட் பண்ணி வருது, தப்பாக வச்சுக்க வேணாம். ஓகே. லக்ஷ்மி எம், ஏற்கனவே நிறைய vlog கடக்கு எடிட் பண்ணாம, அதனால தான். லக்ஷ்மி எம், வேற லெவல் ஆக்டிங் ப்ரோ, செம்ம.
ஓ தேங்க்யூ தேங்க்யூ Thank you, Lakshmi. இந்த ஆக்டிங் சூப்பர்னு சொல்கிறப்ப அப்படி ஒரு மாதிரிங்கிற மாதிரி இருக்கு. கங்கா இருக்கு எனக்கு இது இல்லை ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. கரடிக்குட்டி. நந்தினி ஃபர்ஸ்டே நான் உண்மைன்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அண்ணாவோட சிரிப்பை பார்த்ததும் தான் சந்தோஷமா இருக்கு. அது இந்த பிராங்கை பற்றி பேசியிருக்காங்கல்ல. சரி கேள்விகள் ஜெஸ்ஸி லைஃப் ஸ்டைல் மதன் ப்ரோ அண்ட் திவ்யாஸ் இஸ் சூப்பர். ஸ்ரீ 5219 இவங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தப்பா எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சண்டையா? திவ்யா பிறந்தப்பவே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு vlogல சொன்னீங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்க? நீயே சொல்லிடு. நான் எனக்கு அப்படி மனசு வராது, நீயே சொல்லிடு. காய்ஸ், நான் என் சிஸ்டர்னு சொல்கிறது என் கூட பிறந்தவங்க கிடையாது. என் தம்பியும் சரி, என் தங்கச்சியும் சரி, எங்கள் அண்ணனும் சரி, எல்லாருமே வந்து பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க. தங்கச்சி வந்து பெரியம்மா பொண்ணு, அவள் வந்து கடைக்குட்டி எங்கள் வீட்டில், அவள் தான் லாஸ்ட்டு. நான் வந்து ரெண்டாவது எங்கள் வீட்டில், எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு, நான் ரெண்டாவது, மூணாவது என்னோட தம்பி, நாலாவது என்னோட தம்பி, அஞ்சாவது என் தங்கச்சி. ஸோ அது வந்து என் கூட பிறந்த தங்கச்சி தம்பி கிடையாது. எல்லாருமே வந்து சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க தான், கூட பிறந்தவங்க கிடையாது. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான். ஓகேவா? ஸ்ரீ, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படி ஆனா நாங்க இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண அவ கஷ்டப்படுவா. அது நாங்க அப்படி இருந்தது இல்ல. நான் சொல்றேன், ஒரு தெளிவு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு தெளிவு அவ புரிஞ்சுப்பா, அது பிரச்சனை கிடையாது. அவ புரிஞ்சுப்பா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே வந்து இவங்க பெரியம்மா பொண்ணு, இவங்க பெரியம்மா பையன் அப்படின்னு என் தம்பி தங்கச்சி சொன்னது கிடையாது. என் தம்பி தங்கச்சி அப்படின்னு தான் இப்பயும் அப்படிதான் வருது, என் தம்பி தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கிளியாரிட்டி பண்ணிட்டல, எனக்கு கூட பொண்ணு யாரும் கிடையாது guys, நான் ஒரே பொண்ணு தான். என் தம்பி தங்கச்சி வந்து பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க. ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட் கமெண்ட் போலாமா? உங்களுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். போலாம். ஹாய் ப்ரோ, உங்க என்கேஜ்மெண்ட் வீடியோ போடுங்க. அதாங்க இப்ப பிரச்சனையே. ஏன்னா என்கேஜ்மெண்ட் வீடியோ எடுத்தல தானே போட்டுருந்தோமா? என்கேஜ்மெண்ட்க்கு வீடியோவே எடுக்கலையே, அதானே பிரச்சனை. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம். ஸோ அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல. அப்போல்லாம் நாங்கள் vlog இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ தானே ஒரு 1.5 வருஷமாக இந்த vlog இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் அதை எடுக்கல. அதுக்காக தான் வந்து திவ்யா பர்த்டேல வந்து அம்மா ராகவி அம்மா முன்னாடி என்கேஜ்மெண்ட் அந்த இது போட்டிருப்போம். திவ்யா பர்த்டே அன்னைக்கு தான் எங்களோட என்கேஜ்மெண்ட் டேவும். ஸோ அந்த திவ்யா பர்த்டே vlog பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்க என்கேஜ்மெண்ட் வீடியோ எடுக்கல கிஷோர் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கப்புறம் மறுபடியும் என்கேஜ்மெண்ட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடா என்கேஜ்மெண்ட் பண்ணி வேணா மாட்டி போடுறேன். விட்டுட்டாங்க. என்ன சந்தில சிந்து படுற? எங்க அங்க தான படிச்சிட்டு இருக்க, உனக்கு எங்க இங்க காது வருதுன்னு தெரியல. ஜோதி சூப்பர் அண்ணா அக்கா வீடியோ, தேங்க் யூ. ராஜு ப்ரோ வேற லெவல் பிராங்க், அன்எக்ஸ்பெக்டட், நானே நம்பிட்டேன் ப்ரோ, உண்மையா. தேங்க் யூ வன்ரே. கவிதா சூட் சேலஞ்ச் வீடியோ போடுங்க அண்ணா. சூட்டா சூட்டா கவிதா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்கிட்ட ரெண்டு கோட் இருக்கு, ஒன்னு ஒயிட் இருக்கு, Black இருக்கு. எது கன் ஷூட் சொல்றீங்களா இல்ல கோட் ஷூட் சொல்றீங்களான்னு தெரியல. சோ அது கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பண்ணுங்க गाइस ப்ளீஸ். அடுத்த கமெண்ட் பிரதீப் நந்து. ஹாய் மதன் அண்ட் திவ்யா, உங்க வீடியோ எல்லாம் சூப்பர், உங்க பேர் கூட சூப்பர். பிராங்க் வீடியோ பார்க்க ஹாப்பியா இருக்கு, சிரிப்பு தான் வரும். எப்பவுமே பிராங்க் வீடியோ வரணும். எப்படி பிராங்க் மாடல் தெரியும்னு டவுட் எனக்கு, கிளாரிட்டியாக எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ். அண்ட் திவ்யா லவ் யூ சிஸ். ஐயோ புரியாத மாதிரி क्वेश्चन என்னடி கேட்டிருக்காங்க. பிராங்க் வீடியோஸ் பார்க்க ஹாப்பியாக இருக்குது, சிரிப்பு வரும். எப்போவுமே பிராங்க் வீடியோ வரும், அது எப்படி பிராங்க்னு மாடுலேட் தெரியும்னு டவுட் எனக்கு, கிளாரிட்டி எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ். புரியல, கேள்வியை கரெக்டாக இந்த vlogல கேளுங்க, கண்டிப்பாக பிரதீப் நந்து, நீங்க கேக்குற கேள்வி சத்தியமா எனக்கு புரியல, என்ன கேட்க வரீங்கன்னு. பிராங்க வந்து எப்படி பிராங்க் நீங்க மாடுலேஷன் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா, இல்ல பிராங்கே உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னு தெரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிராங்க் வந்து எப்படின்னா, நான் வந்து இப்போ இவனை பிராங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் யோசிச்சுப்பேன். அந்த கான்செப்டை யோசிச்சு வச்சுட்டு சரி ஓகே இது பண்ணா அவனுக்கு வந்து இரிட்டேட்டுக்கா இருக்கும், அதை நம்ம பிராங்கா பண்ணிடலாம். ஏமாத்துறது தான் பிராங்க். நம்ம ஒருத்தங்களை ஏமாத்துறோம்ல, ஏமாறுறது தான் பிராங்க்னு. அதுதான் பிராங்க்.
ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு சிவந்தியா ம் செம நடிப்பு அப்படின்னு தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. அடுத்து நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன். முல்லைப்பூ ஒரு நாள் எங்கள் தோட்டத்தில் முல்லை பறித்து அதை வீடியோ போடுங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம், நல்ல விஷயம். பாலு சடையம்மாள் பாலு. பாலு நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து vlog போட்டுடலாம். சூப்பர் அண்ணா அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. சீதா பவி அக்கா உங்களை ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் ப்ராங்க் பண்ண மாதிரி இருக்கு அண்ணா. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அது கரெக்டாக தான். அது கமெண்ட்மா, vlogக்கு வந்த கமெண்ட். கொஸ்டின் ஏமா கொஸ்டின்ஸ் அவ்வளோவா இல்லைம்மா, நான் வந்த கமெண்ட்ஸ் தாம்மா படிக்க முடியும். நான் அப்பயே சொல்லிட்டேம்மா உங்ககிட்ட. இல்லையே, இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை படி. கொஸ்டினை மட்டும் படி, ஷார்ட்டாக முடிச்சு விட்ருவோம். அப்போது அது எத்தனை கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் படி. மதன் ப்ரோ இன்ஸ்டாவில் உங்கள் ஃபாலோவர்ஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்காக சாங் ரீல்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். கொரியன் வேர்ல்டு ஐடி நேம். ஓகே, கண்டிப்பாக பண்ணிடலாம். பிளாக்பெரி பி கொஸ்டின் நம்பர் 1. இதில் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுங்க. ரெண்டாவது, நம்ம இதை போடுறோம்ல, அதில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா எதனா கொடுக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது எனக்கு தெரியலை, அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கெல்லாம் கம்மியாக தான் வருது. பட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதுல வந்து காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன क्वेश्चन கேக்குற நீ? இதுல காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க அவங்க வீடியோக்கு. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மெண்டல். என்னைய கன்ஃபியூஸ் பண்ற? இதுல வீடியோ காசு, இதுல காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணா நாங்க இந்த vlogலயே வர மாட்டோம். ₹1 கொடுங்க வீடியோ போடுங்கன்னு சொன்னாலும் வர மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அடுத்து ₹1 தான், ₹1 கட்டினா தான் இந்த ஆப்பே லாகின் ஆகும். லாகின் பண்ண ₹1 கட்டுங்க, அப்பதான் யூடியூப் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கூட நாங்க கட்ட மாட்டோம். ஏய் சீரியஸா பேசு, கட்டு பேத்துறேன்னு அங்கிட்டு போ, நானே கூப்பிட்டு சூப்பரா பண்றீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ இன்வெஸ்ட்மெண்ட் இதுவரையும் பண்ணல, அப்படி பண்ண சொன்னா ஓடிடு ஓடுற, புரியுதா? செகண்ட் क्वेश्चन, டிராவல் vlog எப்போ போடுவீங்க? டிராவல் vlog வந்து போடலாம்னு எங்களுக்கு ஆசை தான். பட் ஆனா இப்ப வெயில் சீசன் ஒண்ணு, இன்னொன்னு ஆகுனா ஆக்சிடென்ட் ஆகுது, 2வது 3வது என்னன்னா ரொம்ப கரிசட்டியாட்டம் ஆகிறேன் நான், 3வது 4வது என்னன்னா கையில் 5 பைசா இல்லை, 5வது என்னன்னா வண்டி சர்வீஸ் விடாம கிடக்கு, 6வது என்ன காஸ்டியூம்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, இந்த வெயிலுக்கு கடுப்பாகுது, போய் 5 நிமிஷத்துல உருவி எரிஞ்சிடலாம் போல் இருக்கு, அந்த அளவுக்கு வேறுவேன். எதுக்கு வம்பு, கொஞ்ச நாள் இந்த வெயில் சீசன் போட்டோம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். மேனகா ஆஃபிஷியல். அடுத்த கமெண்ட், உங்க மேரேஜ் எப்போன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணா அண்ட் அக்கா. அப்புறம் உங்க மேரேஜுக்கு எங்களை கூப்பிடுவீங்களா அண்ணா அக்கா? என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன். சீரியஸா போயிடலாம். யோகி தர்மன். ஓகே கைஸ், சத்தியமாக வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம், சீரியஸாக பேசுகிறேன், காமெடியில், என் தங்கச்சி வந்து இந்த இயரில் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து மேரேஜ் பண்ணிடுவோம். ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்களோட மேரேஜை கண்டிப்பாக பண்ணிடுவோம். அப்போ பண்ணுறப்போ உங்கள் எல்லாருமே சீரியஸ்லாம், டு பி ஹானஸ்ட், எல்லாருக்குமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, வர்றது மாதிரியான ஒரு பிளேஸில் தான் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவேன். எல்லாருமே வரணும். சும்மா வந்தோம் அப்பலாம் பழகணும், இந்த vlog வீடியோக்காக வந்தாங்க அதனால் போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிற வாய்ப்பே இல்லை, வீடியோ இருக்கே இல்லை. நான் இவளை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரோட ஃபேமிலியுமே அண்ணன் இருந்தால், தங்கச்சி அண்ணன் இருக்காங்க அப்படின்னாக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி தான் அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன், அந்த ஒரு நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு எல்லாருமே கூப்பிடுவோம், நீங்கள் எல்லாருமே தான் வரணும். நீங்கள் எல்லாருமே வந்தால் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக, நாங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருப்போம். ஓகேவா? ஓகே, இந்த क्वेश्चन படிக்கணுமா? இது அவங்க ஐடி பேர் என்ன?
ராயல் ஃபேன்சர். ராயல் ஃபேன்சர், நீங்கள் கேட்ட கேள்வியை நான் வந்து இந்த மீடியா சைடில் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் வந்து எனக்கு அதான் என் லைஃப்பில் வர்றவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு நான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், எதுவுமே வேண்டாம், நம்ம தனியாக திவ்யாவுக்குன்னா எனக்கு அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய மனநிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு முதலே குத்துறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல. நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கோம். ஓகேவா? ஓகே. அருண் யூடியூப் சேனல் நேம். அருணோட யூடியூப் சேனல் நேம் வந்து டார்க் ஸ்கை. ஸோ நான் இந்த ப்ளாகு கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். இப்போ வசிக்கிறது வந்து சென்னை. நெக்ஸ்ட் கமெண்ட் ராயல் ஃபேன்சர், அவங்களே தான். அண்ணி உங்கள் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் நீங்கள் எங்களுக்கு காட்டலை? அண்ணா அவங்க ஃபேமிலியை அறிமுகம் படுத்தினாங்க, நீங்கள் உங்கள் பாட்டியை ஏன் அறிமுகம் படுத்தலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, அவங்க பாட்டிக்கு வீடியோலலாம் வர்றது பிடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அதெல்லாம் தெரியாது ஒன்று. இன்னொன்று அவங்க பாட்டி அவங்க அண்ணன் கூட வந்து மதுரையில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் அங்கே போக முடியல, பார்க்க முடியல, பேச முடியல. அண்டு அவங்க ஃபேமிலி, அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எனக்கு அந்த இதில் கிடையாது. பட் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலினாலே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. அது சும்மா கோழி சண்டை. அது அப்புறம் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்மிங் ஜூம் காட்டும். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ஸ்லாயிருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக திரும்ப சேர்த்து வைக்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மேனகா அஃபிஷியல். அண்ணா அக்கா உங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். 27, 26. நெக்ஸ்ட் கமெண்ட். ஹேமலதா, உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன்? நான் தான். ரொம்ப 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 ஏதாவது பண்ணா கூட தாங்கிக்க மாட்டேன். இவன் இல்லை, அது என் சம்மந்தப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அது யாராக இருந்தாலுமே சரி, மைனூட்டாக ஏதாவது பண்ணுவாங்க, அதுவே என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படியே அமைதியாக வந்துடுவேன். அதுக்கப்புறம் அந்த பாண்டு திரும்ப இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஒட்டிப்பான், டக்குன்னு அட்டாச் ஆகிடுவான், டக்குன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுவான், எல்லாமே ஷேர் பண்ணுவேன், நிறையா இது பண்ணுவேன், கேர் பண்ணுவேன், அன்பு கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அவங்க மைனூட்டாக ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுவாங்க, மைனூட்டாக. அது எனக்கு பெருசாக தெரியும். கடுகளவு தான் இருக்கும். நான் ரொம்ப 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 சென்சிட்டிவ். அது வந்து அப்படி பெருசா மலை மாதிரி யோசிப்பான் அவன். மலை மாதிரி யோசிச்சு அதனால குண்டக்கடவாயி குடல் குண்டெல்லாம் வெளில வந்து சண்டையெல்லாம் வரும். அதனால பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஹேமலதா ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். எங்களுக்குள்ள இவன் மட்டும்தான். இவன் அப்படி கிடையாது. அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாள். வந்தா மழை போனா அப்படின்ட்டு போயிடுவா. நான் அப்படி இல்லை, வந்தாலும் மழை வரலனாலும் மழைன்ட்டு உட்கார இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் போலாமா? தீபிகா வினோத். ஹாய் அண்ணா அண்ணி, மை நேம் தீபிகா. மென்ஷன் மை நேம் இன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog. அவங்க நேமை மென்ஷன் பண்ணுமா? தீபிகா ஃபர்ஸ்ட், ஹவ் இஸ் யுவர் போத் ஹெல்த்? 2 பேரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நாங்க நல்லா இருக்கோம். இப்போ ரொம்ப நன்றி இந்த கேள்வியை கேட்டீங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக 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 சந்தோஷம். என்னன்னா நம்ம வந்து சொன்னோம் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு சொன்னோம், எல்லாரும் உடம்பு பார்த்துருன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் போடுற விளாகில் அந்த விளாக சம்மந்தப்பட்டது பேசுகிறாங்களே, என்ன இந்த உடம்பு சரியாத மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் கேட்டீங்க, ரொம்ப நன்றி. இஷ்யூஸ் போயிட்டே தான் இருக்குது, செக்கப் போயிட்டே தான் இருக்குது, டேப்லெட் போட்டுகிட்டே தான் இருக்கும். நானும் ஒரு பக்கம் டேப்லெட் போடுறது. ஆக்சிடென்ட் ஆனது வந்து சர்ஜரி பண்ண இடத்துல வந்து பயங்கர வலி, போன விளாக்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கான மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவளும் அந்த ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பக்கம் அன்னைக்கு எதுவுமே தெரியல, அந்த ஒரு 10 டேஸாக. அதுக்கப்புறம் போக இன்னும் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டேப்லெட் இதெல்லாமே போயிட்டுருக்கு. நான் இதெல்லாம் தாண்டி எதுக்கு இந்த விளாகு இந்த வீடியோ அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு மைண்ட் செட், இந்த எனர்ஜியை விட்டுறக்கூடாது, இந்த இதெல்லாம் விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவோம்ல. ஒரு மாதிரி என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து
எனக்கு எல்லாமே வந்து இந்த vlog மூலிமா உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா தான் நான் வந்து எனர்ஜியாகவே ஆகிறேன். இப்போலாம் என்னோட மனநிலைமை அப்படி தான் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா தான் ஓகே ஓகே அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஒரு மாதிரி பரபரப்பாகவே ஒரு மாதிரி ஆக்டிவாகவே நான் மூளையை வச்சுருக்கேன். இதுவே இது இல்லை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி சோம்பேறியா ஓகே ஸோ போகலாம் ஆடலாம் சம்பளம் தருவாங்களா ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தீபிகா, நல்லா இருக்கும். அவங்களே இன்னொன்று கேட்டிருக்காங்க, ஐ வாண்ட் டு மீட் யூ போத். நம்ம 2 பேரை மீட் பண்ணுமா? கண்டிப்பாக வாங்க. அண்ட் லவ் யூ டு மீ, ப்ளீஸ் ரீப்ளை டு மீ. லவ் யூ டூ. லவ் யூ டு கண்டிப்பாக வாங்க மீட் பண்ணலாம். தீபிகா வினோத் அண்ட் கண்டிப்பாக வாங்க மீட் பண்ணலாம். நாங்கள் எங்கள் ஹெல்த்து நல்லா இருக்குது இப்போது ஓகே அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த ஓகே அப்படின்னு இந்த ஓகேவா இருக்கிறது கூட யாருக்கும் பொறுக்கலை. கால் பண்ணி எங்கள்கிட்ட வம்பளத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சும்மா இருக்க முடியல. நான் இப்போ எடுத்து போட்டு அடிக்குது, அவங்களுக்கு பட்டார் பட்டார்னு அடிக்குதாட்டு இருக்கு. ஓகே, கொஸ்டின் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே 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 கைஸ், கொஸ்டின்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. எல்லாம் கொஞ்சம் finish கம்மி கொஸ்டினாக தான் பண்ணியாச்சு. கேட்டிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் அந்த vlog லாஸ்ட்ல லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். சொல்லியிருந்தோம் ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து கம்மி அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறதா லாஸ்ட் நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பார்க்கல. இப்போ கூட இதெல்லாம் பார்ப்பீங்களான்னு எனக்கும் தெரியல. எனக்கும் புரியல. லாஸ்ட் வரையும் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனால் யாரோ பார்த்து எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். அப்புறம் பேசிக்கலாம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், பேசுவோம். நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம். ஓகே காய்ஸ், இந்த vlog நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நாங்கள் சொன்ன பதிலெலாம் உங்களுக்கு சாக்ரிஃபைஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. ஓகே காய்ஸ், பை பை. லவ் யூ லவ் யூ ஆல்.